அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்கண்ணா அவங்க கம்பெனில ஒரு அக்கா. அப்ப நாங்க வந்து இப்போ வீட்டாண்ட வந்து பேசுற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னாக்கா இது வந்து சஸ்பென்ஸா குத்துக்கிறாங்க கேஸ். பொண்ணு மேட்டராக்குது இது. ஓகேண்ணா. என் கல்யாணம் கூட ஆன இல்லண்ணா, பொண்ணு அது. சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆன தெரியவே பொண்ணுனா கூட தெரியாதுண்ணா. பரவாயில்ல. எங்கன்னா ஐதுங்கடான்னு ஐது விட்டுலாங்கன்னா ஸ்டேஷனோட கல்யாணம் பண்ணி வச்சிருவான். நான் எங்க எனக்கு மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணு கூட்டின்னு போயிட்டு இது பண்ணது எப்பறம் அது? இல்ல, நான் கூட்டின்னு போலாம், எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா. இந்த பாரு, பொய் சொல்றதா இருந்தாலும் நான் பொருத்தமா பொய்லாம் சொல்லணும். அந்த மாதிரி சத்தியமா எல்லாம் போய் பேசக்கூடாது. சொல்லலாம், சத்தியமா போய் சொல்லலாம். என் கூட சத்தியமா கூட நான் கூட்டின்னு சின்ன போனேன், நான் வயசு பேசுறதுக்கு லவ் நானு. பண்ணா கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எதிர்ப்பு இது பண்ணி கல்யாணம் பண்ணி போயிடணும்டா. கல்யாணத்துக்கு முன்னே ஒரு கல்யாணம் பொண்ணு வாய்க்கு கெடுக்குது எப்பறம் அது? நான் எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது நான் எங்க இருக்குன்னு. ப்ராமிஸா தெரியாதுண்ணா எனக்கு. நான் ஏன்னா போய் சொல்ல போறேன்? நீ எந்த ஊரு? நீ நான் ராணிப்பேட்டண்ணா. ராணிப்பேட்டையா? ஆ, என்ன ஏரியா? நவல்பூர்ண்ணா. இல்ல நானே ஸ்டேஷன் வரட்டுமாண்ணா? நீ எங்க அட்ரஸ் மட்டும் சத்தியமா சொல்லு. எனக்கு தெரியாதுண்ணா, நானே வரேண்ணா. உன் ஃபுல் நேம் என்ன? ராகேஷ்ண்ணா. ராகேஷா? ஆ, எங்க அந்த கலெக்டர் ஆபீஸ் நிக்கிற? எங்க இருக்கிற? அங்கதான் நானே வரேன் ஸ்டேஷன். நீ காலேஜ் வெயிட் பண்ணு. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்க கூடாது. சரி, ஓகேண்ணா. நவுல்பூர்ல அட்ரஸ் சொல்லு. நான் ஆதார் கார்டு அனுப்பிச்சுடுவேன் உங்களுக்கு. நானே வரேன் சொல்றேன். வீட்டால நான் சீக்கிரமா வரணும், எல்லாரும் பாப்பாங்கண்ணா. அதுக்கு தான் வந்து பொண்ணு வீட்டுக்கார் வந்து ஒவ்வொன்னு ஆயிராங்க. உள்ள வீட்டுல வந்து வெளியில தெரிஞ்சா எங்க மானம் போயிடும். கல்யாணம் அதான் ஆகி நானே போச்சு. வரேன்னு சொல்றேன். இது வந்து சத்தியமா சஸ்பென்ஸா கூட இல்லண்ணா. பண்ணணும் சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்க வந்து பப்ளிசிட்டி பண்ண விரும்பல. நீ நல்ல புள்ளைக்கு அழகா நந்தகோ எத்துன்னு வந்து விட்டுரு. அந்த பொண்ணை எங்க வச்சுக்கிட்டே பாத்து எடுத்து வந்து விட்டுரு. நான் எனக்கு சத்தியமா இல்லண்ணா, எனக்கு தெரியாதுண்ணா எனக்கு. நீ லாஸ்ட் பேசுனி. செகண்ட் லைன் ஏதோ புது நம்பர் இருந்தது. ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணு. லாஸ்டா நீ எப்ப பேசுன? நான் பேசி ஆயிடுச்சுண்ணா, 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுண்ணா, 3 மாசம் மேல ஆயிடுச்சுண்ணா. அந்த பொண்ணை நீ லவ் பண்ணது உண்மையா? ஆமாண்ணா. அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா? ஆமாண்ணா. பின்ன ஏன் நீ அப்ப வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணி வெட்டித்தானே? நான் மேலே எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வீட்லயும் பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்களே பேசி பிரிஞ்சுட்டோம். லவ் பண்ணா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து சாதிக்கணும்டா. அவனாடா ஆம்பளை. இந்த மாதிரி வந்து இப்போ இன்னொரு பையனை 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போவானுங்க. அப்புறம் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணுந்தா நல்லா இருக்குது. இது நல்லாதான் இல்ல, தப்பு. நம்மளுக்கும் நாளைக்கு வந்து தங்கச்சி பொண்ணு எல்லாம் சத்தியமா என் கூட சந்திக்கிற இல்ல. நான் சத்தியமா நான் என்ன சொல்றேன், என் கூட கல்யாணம் இல்ல. ஆயிடுச்சா அதோட நம்ம மறந்துடணும். அதோட நான் வந்துட்டானே இருக்கிறேன். வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் நான் தலையில வந்துட்டானே இருக்கேன் நானு. எனக்கு வந்து நீ இறக்குற உண்மையை சொல்லு. நீ அப்ப உனக்கு தெரியாது. எனக்கு சத்தியமா எங்க இருக்கு தெரியாதுண்ணா. நேத்து நைட் வந்து சத்தியமா என்ன நேத்து நைட் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க எனக்கு கம்பெனில இருந்து போன் பண்ணி. நான் சொன்னேன், அவங்க விக்கின்னு ஒருத்தர், அவங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவரே அவளாண்ட பேசினாராம் நேத்து நைட்டு. யாரோ அவங்க ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு இப்ப எப்ப உனக்கு ட்ரை பண்ணிக்கிறா? போனுக்கு பண்ணி பேசுதா? அதுவா உனக்கு? இல்லண்ணா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டு இன்னி வரைக்கும் அந்த புள்ள வீட்டுக்காரு இந்த மாதிரி ஸ்டேஷனுக்காய் மொத்தம் சுத்தினீங்க. ரொம்ப வேதனைப்பட்டு அந்த குடும்பம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போலீஸ் நாங்க சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஆனா நீ வந்து இன்வால்வ் ஆயிருந்தா உன்னை வச்சு செய்யலன்னு தான். நான் நீ இல்லன்னுக்கிற. நாங்க விசாரிக்கிறப்போ நான் போன் பண்ணுவேன். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வெளில போயிடுறாரு, வந்த உடனே போன் பண்ணுவாரு. நீ வரணும். ஓகேவா? போன் எடுக்காம நீ கோலம் பண்ணக்கூடாது. அப்புறம் நீ ஆதார் கார்டுல அந்த நம்பருக்கு நீ இந்த நம்பருக்கு ஆதார் கார்டு போட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பிச்சு விடு. சரிங்கண்ணா. நீ அட்ரஸ் சொல்லு. ராணிப்பேட்டை அட்ரஸ் மட்டும் சொல்லு கொஞ்சம். ஆதார் கார்டு அனுப்பிச்சுடுவேன். இல்ல நீ அட்ரஸ் மட்டும் சொல்லு. நீ அனுப்பு, பொறுமையா அனுப்பு. எனக்கு அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் சொன்னாங்க. ராகேஷ், ராணிப்பேட்டை, நவுல்பூர், வீட்டு நம்பர் எல்லாம் சொல்லு. கிரேட் நகர். நான் நகர்? கிரேட் நகர். கிரேட் நகரா? வீட்டு நம்பர் மட்டும் தெரியாது எனக்கு. எப்பரா ஒரு வீட்டு நம்பர் தெரியலனா நான் எங்க வந்து தேட? நாங்க வாடகைக்கு இருக்கோம். நானே தானே வரேன் தானே சொல்றேன். சரி, நான் அப்ப போன் பண்ணா நீ ஸ்டேஷன் வருவியா? வரேண்ணா. சரி, எனக்கு ஆதார் கார்டு மட்டும் அனுப்பிச்சு. சரிண்ணா. அந்த பொண்ணை பத்தி எதனா உனக்கு உன் ஃப்ரெண்டுங்க வயசா எதனா தகவல் தெரிஞ்சா எனக்கு வந்து சொல்லு. ஏன்னா நான் உன்னை வந்து இந்த பிரச்சனைல இன்வால்வ் ஆகாத நான் பண்ணி விடுவேன். எங்களுக்கு வந்து கரெக்டான இதுதான் நாங்க பண்ணுவோம். தேவையில்லாத ஆளு கடையில கேஸ் தூக்கி போட்டு நான் எதுவும் பண்ண மாட்டோம். ஓகேவா? நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் தானே பச்சிட்டு இருக்கு, ஆர்மி தானே பச்சிட்டு வச்சு போப்பா. மத்தவங்களுக்கு தொல்லை இல்லாத வாய்ந்துட்டு சாகணும். அதுதான் வந்து ஒரு ஆம்பளைக்கான அழகு. பேச தெரியல. சரி, நான் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கால் பண்றேன். சரி, வச்சிடறேன். ஹலோ பா, உன் பேர் ராக்கியாப்பா? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கப்பா ஸ்டேஷன்ல. எதுக்கு? ஒரு பொண்ணு ஒண்ணு காணோம் ஓச்சேரியில, கரிவேட்டி பாலத்துல. அந்த பொண்ணு வந்து நம்பர் ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுலாம் நிறைய உங்ககிட்ட தான் பேசியிருக்கு.
மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. கொஞ்சம் ஆதார் கார்டு நம்பர் வந்து குடுத்தேன்னா நாங்க வந்து நேர்ல வந்து பேசிப்போம். சரி ஓகே. இந்த நம்பருக்கு அனுப்புறீங்க ஆதார் கார்டு. அப்புறம் நாங்களா வந்து தேடி கண்டுபிடிச்சு வர மாதிரி வைக்க கூடாது. சரிண்ணா. வந்து எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். எனக்கு ஆதார் கார்டு நீ இப்போ உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். சரிண்ணா.